என் தமிழ் மக்களுக்கு வணக்கம். குரு பெயர்ச்சி 2024 மிக முக்கிய பெயர்ச்சிகளில் ஒன்று குரு பெயர்ச்சி. ஆண்டுகோள்கள் பெயர்ச்சி நடக்கும் பொழுது அதற்குரிய நவக்கிரக கோயில்களில் பரிகார பூஜைகள் செய்வது உண்டு. அவ்வாறு பரிகார பூஜைகள் செய்வதன் மூலம் குரு தோஷங்கள் நீங்கவும் குரு பலம் பெறவும் செல்ல வேண்டிய கோவில்கள் பற்றி பார்ப்போம். மே 1 குரு பகவான் மேச ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பிரவேசிக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் குரு பெயர்ச்சி நடக்கும் பொழுது ஒரு சில ராசிகளுக்கு மிக யோகமான பெயர்ச்சியாகவும் ஒரு சில ராசிகளுக்கு பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய தன்மையும் ஏற்படும். முக்கிய ஸ்தலம் ஆலங்குடியில் குரு பெயர்ச்சி விழாவை முன்னிட்டு சிறப்பு பூஜைகளும் லட்சார்ச்சனையும் நடைபெறுகிறது. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் குரு பகவான் பரிகார ஸ்தலங்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். திட்டை திருத்தலம் தஞ்சாவூரிலிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் திட்டை என்ற ஊரில் தென்குடி திட்டை என்ற திருக்கோவில் அமைந்துள்ளது. பார்வதி தேவியும் சிவபெருமானும் உலக நாயகி உடனுரை வசிஷ்டேஸ்வரர் என்ற பெயரில் அருள் பாலிக்கிறார். இந்த கோவிலில் குரு பகவானுக்கு தனி சந்நிதியே இருக்கிறது. ஓமாம்புலியூர் துயர் தீர்த்த நாதர் கோவில் திரு சிதம்பரத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இந்த கோயில் பரிகார கோவில்களில் முக்கியமான ஒன்று. அடுத்ததாக திருலோக்கி தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருப்பனந்தாளில் இருந்து மயிலாடுதுறை செல்லும் வழியில் இந்த கோவில் அமைந்துள்ளது. ஈசனும் அம்மையும் வீற்றிருக்கும் இந்த கோவிலில் குரு பகவான் இறைவன் வழிபட்ட தலமாகும். வாழ்வில் எல்லா விதத்திலும் ஏற்றம் பெற இந்த கோவில் உதவும். மயிலாடுதுறை மயூரநாதர் கோயில் மயிலாடுதுறையில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலான மயூரநாதர் கோவில் குரு பகவான் வழிபாடு செய்த கோவிலாக கூறப்படுகிறது. ஜாதக ரீதியாக உள்ள குருதோஷம் நீக்கும் கோவிலாகும். திருத்துறைப்பூண்டி தேவூர் இந்த கோவிலில் உள்ள மூலவருக்கு தேவகுருநாதன் என்ற பெயராகும். இதுவும் குரு பகவான் வழிபட்ட திருத்தலங்களில் ஒன்று. நன்றி.